ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 26/3/2025 50/50 FF 134க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன் டு புதன் ரிசல்ட்டு. யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. இன்றைக்கி புதன்கிழமை 50/50 பேரில் வருது. ஸோ நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் வரும். ஸோ அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வினிங் எட்ட முடியும். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை ABC போர்டில் 920 ஃபுல் ப்ரைஸில் நம்மளுக்கு 748,920. அதுக்கு முந்தின புதன்கிழமை பார்த்தீங்கன்னா 864 ஃபுல் ப்ரைஸில் 375,864. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா AB போர்டோட +& -2 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான C போர்டு கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 155 எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 249. நம்மளுக்கு AB போர்டு தான் தேவை. ஸோ ABயை பொறுத்த வரைக்கும் இங்கே 1 5 இருக்குது. இதோட நம்ம இந்த ட்ரா நம்மளுக்கு -22. இதை நம்ம கழிச்சிடலாம். கடை வாங்கிலாம் கழிக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே கழிக்கலாம். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இங்கே 5ல் 2 போயிடுச்சுன்னா 3. 1 அல்லது 3 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான C போர்டு. C போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 155க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 431. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 and 1. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு PC நண்பா. ஸோ இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இப்போ 431க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 431 இதோட ஃபுல் ப்ரைஸ் 400. நம்மளுக்கு இங்கே இந்த 43 மட்டும் போதும். இதோட +22. இப்போ இதை கொட்டிடலாம். 4ஓட 2 கொட்டினோம்னா 6, 3ஓட 2 கொட்டினோம்னா 5, 6 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 431க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு. C போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 5. இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த 431க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 564 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 5 and 6 2 நம்பர்ஸுமே ஹிட் ஆகிருக்கு. ஆனால் C போர்டை தவிர மற்ற 2லேயுமே ஹிட் ஆகிருக்கு நண்பா. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டு தான் பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு A and B நண்பா. ஸோ இந்த இடமும் ஒரு நல்ல ஹிட் தான். ஏன்னா நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர் இல்லை, 2 நம்பருமே நம்மளுக்கு ஹிட் ஆகிருக்கு. இப்போ 564 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் 796. ஆனால் நம்மளுக்கு இங்கே இந்த 56 போதும். இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு -22. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. அப்போ 3 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 564க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு. 3 அல்லது 4. இப்போ இந்த 564க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 864 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. அதே மாதிரி அதிகப்படியாக C போர்டு இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம C போர்டுக்கு தான் போடுறோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது நண்பா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும். இப்போ 864க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் 375. இதில் நம்ம எடுக்க போகிறது இந்த 86. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு +22. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 2 கூட்டினோம்னா 0, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 864க்கு அப்புறம் கிடச்சிருக்க C போர்டு. C போர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 8. இப்போ இந்த 864க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் 920. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 நண்பா. அப்போது C போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் C. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 920 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்.
ஸோ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு இருக்க போகிறோம். இதுக்கு முந்தின ஒரு 4 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்தோம். கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சோட சேர்த்து பெயர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸ் இல்லாட்டாலும் டச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 920 ஃபுல் ப்ரைஸில் வந்து 748. நம்மளுக்கு இந்த 92 மட்டும் எடுத்துக்கலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு -22. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 9ல் 2 போயிடுச்சுன்னா 7, 0ல் 2 போயிடுச்சுன்னா 0, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. அப்போ 70 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. ஸோ ஃபார்மேட் படி நம்மளுக்கு 7 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற 2 போர்டும் கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் நம்ம இங்கே சி போர்டுக்கு பார்க்குறோம். சி போர்டு ஒரு வேளை எனக்கு ஆல் போர்டில் தான் சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் பி. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டு தான் போட்டிருக்கோம். 7 அல்லது 0 உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது நண்பா. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து டபுள் இன்னும் வரல. ஸோ 2 ட்ரா ஒன்ஸ் வந்து டபுளுங்கிற சான்ஸாக இருந்தால் இந்த ட்ரா நம்மளுக்கு டபுள் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா போன ட்ரா நம்மளுக்கு 0 சி போர்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ராவும் நம்மளுக்கு சி போர்டு காட்டுது. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ ஒரு நம்பர் வந்துட்டால் அது வராதுங்கிறது கிடையாது நண்பா. அது நம்மளுக்கு பெய்ட்ஸில் கூட வர சான்சஸ் இருக்குது. அப்போது 7007 வரலாம். டபுளாக இருந்தால் 00 777 வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா 0 ஏற்கனவே நம்மளுக்கு அங்கே சி போர்டில் இருக்குது. ஸோ மறுபடியும் 0 சி போர்டுக்கு வரதாக இருந்தால் பெய்ட்ஸாக தான் வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் எதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு நம்பர் டெய்லி ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். டெய்லி ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங்கை தரப்போகுதுன்னு. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக டச் இருக்குது நண்பா. அதோட 2 ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் இல்லாட்டாலும் நம்மளுடைய சி போர்டு கிடச்சாலே அது வந்து ஒரு நல்ல வின்னிங் தான். இன்றைக்கி புதன்கிழமை 26/3/2025 50/50 FF 134க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.